ஹாய் குட்டீஸ். இந்த மாய பென்சில் இருக்குல்ல, அந்த மாய பென்சிலும் அதை வச்சு எழுதுற ஒரு குட்டி பொண்ணும் என்னென்ன சேட்டை பண்ணாங்கன்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குட்டி சுட்டி பொண்ணு இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ட்ராயிங் ட்ராயிங் ட்ராயிங். எப்போ பார்த்தாலும் ட்ராயிங் தான் குட்டீஸ். ஏதாவது ஒரு குட்டி பேப்பர் கிடைச்சாலும் அதை எடுத்து அழகா ட்ராயிங் வரைஞ்சி எல்லாரையும் சூப்பராக வரைஞ்சிருக்க இது அப்படின்ற அளவுக்கு சொல்ல வச்சிருவா. அவங்க அம்மா எப்பயும் சொல்லுவாங்க, வரைகிற டிராயிங் உயிரோட இருக்கிற மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் அப்போ சிரிச்சுட்டே சொல்லுவா, அப்போ நானும் பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவா. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சதும் அவள் ஃப்ரெண்டோட நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ மீனா சொன்னா, நாளைக்கு டிராயிங் காம்படிஷன், நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. அப்போ எழில் சொன்னா, நீயும் முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப பெரிய ஆலமரத்து கீழே போறோமா விசித்திரமா எதுவும் இருந்தது. அவன் கிட்ட போய் பார்த்தா அது ஒரு அழகான பென்சில். அது ஒன்றும் சாதாரண பென்சில் இல்லை, அது இன்னும் குட்டியா ஸ்டார் மாதிரி சின்ன சின்னதா பல பலன்னு இருந்துச்சு. அதுல இருந்து லைட்டா டிங் டிங் அப்படின்னு சத்தம் வந்துச்சு. உடனே அதை எடுத்து பார்த்தா. எழில் சொன்னா, ஏன் மீனா, இது வேற ஏதோ ஒரு மாதிரி பென்சில் போல இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு மீனா சொன்னா, அட இது டாய் பென்சில் போல இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு எழில் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இது டாய் பென்சில் மாதிரி தெரியல, ஏதோ மந்திர பென்சில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு மீனா சொன்னா, அட அதெல்லாம் சுத்த போய். எழில் அந்த பென்சில் எடுத்து பத்திரமா பைக்குள்ள போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். எழில் வீட்டுக்கு போனதும் அந்த பென்சிலை வச்சு எதுனா வரைஞ்சி பார்க்கலான்ட்டு வீட்டுக்கு போய் அவ டேபிள் மேல உட்காந்து ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சான். தண்ணி குடிச்சிட்டு டிராயிங் நோட்டை எடுத்து, சரி இது என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலான்ட்டு அவர் குட்டிய பூனைய வரைய ஆரம்பிச்சான். வரைஞ்சி முடிச்சதும் அவன் வரைஞ்ச அந்த பூனை கண்ணு மிக ஆரம்பிச்சுதான். அதை பார்த்த பயங்கர ஆச்சரியமாயிட்டாளாம். அந்த பூனை திடீர்னு பேப்பர்ல இருந்து வெளியில குடிச்சு அப்படின்னு சவுண்ட் ஹாய் எழிலுக்கு அதிர்ச்சி கலந்த பயமும் லைட்ட ஆரம்பிச்சான். நீ பேசுறியா? ஆமா, நான் தான் மாய் போனேன், இந்த பென்சில் மாய பென்சில் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. எழில் உடனே மாய பென்சிலா அப்படின்னு கேட்டாலும். அதுக்கு பொண்ணு சிரிச்சுட்டே சொன்னிச்சான், நீ இந்த பென்சில்ல எதை வரையறியோ அது உண்மையாவே வந்துடும். எழிலுக்கு அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியும். வேற ஏதாவது வரையணுன்ட்டு ஒரு அழகான லட்டு வரைஞ்சாலும் அந்த லட்டு உண்மையாவே வெளியே வந்துருச்சு. வாவ், சூப்பரா இருக்கு. அந்த நேரத்துல டக் டக் அப்படின்னு கதவை தட்டிட்டு குட்டி தம்பி சூர்யா குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்து எட்டி பார்த்தாங்க. எழில் லட்டு வச்சிருந்த பார்த்ததும் அவள் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சானோ. எழில் பின்னாடியே, ஏய் சூர்யா, அது என்னோட லட்டு. எழில் அவனை பிடிக்க ஓடினான். ஆனா சூர்யா குடுகுடுன்னு வெளியில போய் பசியில இருந்த அந்த நாய்க்குட்டிக்கு அந்த லட்டை போட்டான். அந்த நாயும் சந்தோஷமா வாலாட்டிக்கிட்டு அந்த லட்டை அழகா சந்தோஷமா சாப்பிட்டு. எழிலுக்கு அவன் தம்பி தன்னோட லட்டை தூக்கிட்டு போனாலும்
அவன் செஞ்ச செயல் நல்லதுன்றதுனால அமைதியா விட்டுட்டாளாம். அதுக்கப்புறமா மாய பூனை ஒரு அறிவுரை சொன்னிச்சான். மாய பென்சில் கிடைச்சதும் அதை வரைஞ்சி எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்க கூடாது. அந்த பென்சிலோட சக்தி உனக்கு ஒரு பரிசு, நீ அதை நல்ல செயலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எழிலும் சரி இனிமேட்டு நான் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே இதை வரைய பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாலாம். மறுநாள் ரொம்ப மழை பெஞ்சதான். சில குட்டி குழந்தைங்க பள்ளிக்கு போக முடியாம நினைஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எழில் அதை பார்த்தோன்னே அவன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். உடனே மாய பென்சிலால பெரிய கூட ரெயின் கோட்டு எல்லாத்தையும் உருவாக்குனாலாம். அதை பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான், ஷாக்காகவும் ஆயிடுச்சான். எழிலக்கா ரொம்ப சூப்பர், தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா எழில் அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சூடான பாலை வரைஞ்சி அந்த பாலை அந்த பசங்களுக்கு கொடுத்தாலாம். டிராயிங் காம்படிஷன்லேயும் வந்துச்சான். அன்னைக்கு காலையில டிராயிங் காம்படிஷன்ட்டு எல்லோரும் அழகா வரைய ஆரம்பிச்சாங்களாம். ஆனா ஒரே ஒரு பையன் ரகு மட்டும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே உட்காந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அவனோட பென்சில் எல்லாமே உடஞ்சிருந்தது. எழிலுக்கு அதை பார்த்தவொடனே ரொம்ப கஷ்டமாயிருக்கு. எழில் என்ன பண்ணா, அவளோட பென்சில் ஒன்று எடுத்து அவன்கிட்ட கொடுத்தான். ரகு இதை நீ எடுத்து வர, நீ நல்லா வரைவ, நீ வரைஞ்சின்னா உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். ரகு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பென்சிலை வாங்கி டிராயிங் வரைய ஆரம்பிச்சான். எழிலும் தன்னோட டிராயிங்கை முடிச்சிட்டான். போட்டியோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருன்னா எழில், செகண்ட் ப்ரைஸ் ரகு. எழில் பரிசு வாங்கினதும் அவள் ரகுவோட கையை பிடிச்சிட்டு மேடைக்கு கூட்டிட்டு போனான். அப்போ ரகு சொன்னா, இவ இல்லைன்னா என்னால டிராயிங் வரைஞ்சி ப்ரைஸே வாங்கிக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னான். அந்த நேரத்துல டீச்சர் சொன்னாங்க, எழில் நல்லா வரைஞ்சதுக்கு மட்டும் இந்த பரிசு இல்லை, அவளோட நல்ல மனசுக்காக தான் இந்த பரிசை நாங்க கொடுத்தோம். குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? மாய பென்சில்ன்றது ஒரு சக்தி இல்லை, அது நம்ம நல்ல மனசுதான். உண்மையான மாயம் உதவி செஞ்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வதுதான் பெரிய வெற்றி. Subscribe for more videos.